ரீசெண்டா விஜய் டிவில நடந்த நீனான ஷோல டாக்ஸ் ஆதரிச்சு ஒரு சைடும் அதை வெறுத்து ஒரு சைடு பேசியிருந்தாங்க. அந்த ஷோல நீனான கோபிநாத் நிறைய கேள்வி கேட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து அவர் வீட்டுக்கு நோட்டீஸ் எல்லாம் போயிருக்கு. அவருக்கு அந்த நோட்டீஸ் யார் அனுப்புனாங்க, எந்த மாதிரி நெருக்கடியெல்லாம் கோபிநாத் சமாளிச்சாரு, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருநாய் விட ஆபத்தான அவர்கள் இந்த டாக் பிரியர்கள் சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லா திட்டிட்டு வராங்க. இந்த வாரம் நீனான ஷோல திருநாய்க்கும் தெருவில் இருக்க சக உரிமை இருக்குன்ட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அந்த நாயால பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி பிரிச்சு உட்கார வச்சிருந்தாங்க. இந்த ஷோல நிறைய பேர் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா சொல்ல போனா, தெருநாய் கடிச்சு கண்முன்னே ஒரு குழந்தை பறி கொடுத்த ஒரு தந்தையும், நாய் கடிச்சு ஊசி போட்டு 2 மாசம் கழிச்சு போன உயிர், தன்னோட 2 வயசு குழந்தைய ஒரு 5 நாய் சேர்ந்து கடிச்ச ஒரு சம்பவம். இப்படி ஒருத்தரும் ஒரு நிகழ்வு சொல்லும் போது நம்ம மனசு உருக்கும்படியா தான் இருந்துச்சு. ஆனா எதிர்த்தரப்புல இருக்கிற நாய் பிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாய்கள் பாவம், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்க அதை கல் எடுத்து அடிக்காம அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது, நீங்க எதுக்கு 10 மணிக்கு மேல தேவையில்லாத அடுத்தவங்க தெருக்க போறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை எழுப்பியிருந்தாங்க. இப்ப நான் ரோட்ல போகும்போது ஒரு குழந்தையால எனக்கு விபத்தாயிடுச்சு, அதனால அந்த குழந்தைய சாகடிச்சிடலாமா, இந்த மாதிரி குழந்தையும் நாயும் கம்பேர் பண்ணி பேசியிருந்தாங்க. அதே போல நீனான கோபிநாத் நாய் பிரியர்கள் கிட்ட ஒரு கொஸ்டின் வச்சாரு. ஏன் பணக்காரர் இருக்கிற தெருவுல திருநாய்கள் இல்ல, இந்த ரேபிஸ் நோயா இருக்கட்டும் வேற எந்த நோயா இருக்கட்டும் ஏன் நடுத்தர மக்களுக்கு மட்டும் வருதுன்னு ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்டு இருந்தாரு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 6 லட்சம் டாக்ஸ் இருக்கு. இந்த எந்த டாக்ஸும் எதுக்கு பணக்காரர்களை மட்டும் கடிக்காம இருக்கு? இந்த தெருநாய்களால நமக்கு ரேபிஸ் போல நிறைய இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி எதுக்கு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு கொஸ்டின் எழுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாருன்னா, நீங்க இந்த தெருநாயை குழந்தை கூட கம்பேர் பண்றீங்களே, குழந்தையும் திருநாயும் உங்களுக்கு ஒண்ணா? தெருநாய்க்கு சாப்பாடு இருக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா அது மனித உயிரோட கம்பேர் பண்ணி பேசுறீங்களே, இது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. விஜய் டிவில பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த பிக் பாஸ்ல யாரெல்லாம் கண்டஸ்டன்டா வரான்னு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிக் பாஸ் ஷோவை யார் ஹோஸ்ட் பண்ணப்போ சூப்பரா இருந்துச்சு? கமல் பண்ணும் போதா, சிம்பு பண்ணும் போதா, இல்ல விஜய் சேதுபதி பண்ணும் போதா? உங்களுக்கு இந்த 3 பேர்ல யார் ஹோஸ்ட் பண்ணது பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிடுங்க.